நான் நெக்ஸ்ட் செய்ய போகிறது காரப்பொரி, அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது வந்து குழந்தைகள் எல்லாத்துக்குமே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து பூண்டு நம்ம நல்லா தட்டி போடணும், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அதாவது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, அதாவது பொரி வந்து நவுத்து போயிருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, அதே மாதிரி ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது காரப்பொரி. பொரி வந்து நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 15 பல், கருவேப்பிலை கொஞ்சமாக, 1 கப் வந்து நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், 3 வரமிளகாய், 1 கப் வந்து பொட்டுக்கடலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். அதாவது இந்த கடாய் வந்து என்னென்னா நல்லா கனமாக இருக்கணும், அப்போ தான் வந்து வறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது காஞ்சிடுச்சுன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னென்னா காரம் உங்களுக்கு தேவைன்னா, அதாவது ஒரு சிலருக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாட் மசாலாவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நான் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இது பொன்னிறமாகட்டும். இது போதும். இப்போ வந்து கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டும் போட்டுக்கலாம். இந்த பூண்டு வந்து என்னென்னா நான் தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி பூண்டு வாசம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தோலோடு தான் போடணும், தோல் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து நல்லா வறுக்கணும், வறுத்தாவே நல்லா ஸ்மெல் வரும். இப்போ வந்து பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம், வேர்க்கடலை, எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கையோடு நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரியை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பொரி வந்து நீங்கள் நவுத்திருந்தாலும் நம்ம இந்த மாதிரி போட்டோன்னா அதாவது வேஸ்ட் ஆகாது பொரி. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு வாசம் நல்லா வரும் இந்த பொரியில். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான காரப்பொரி ரெடி. நான் காரப்பொரி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.